ராமரை வந்து தமிழ்நாட்டுல எப்படியாவது வியாபாரம் பண்ணலாம்னு பார்த்தாங்க. அது வந்து கடைசி வரைக்கும் என்னால பண்ண முடியல. இந்த ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற கோஷம் அது வந்து தமிழ்நாட்டுல வந்து அவங்களுக்கு செல்லுபடி ஆகல. இவங்களுக்கு வந்து முருகன் மேல அவ்வளவு பாசமான்னு கேட்டா பாசம்லாம் ஒண்ணும் கிடையாது. முருகன் பெயரை வச்சு தமிழ்நாட்டுல எப்படியாவது ஒரு கலவரத்தை பண்ணி கம்யூனலா தமிழ்நாட்டை துண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பயங்கரமா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தமிழ்நாட்டு மேல காண்டு. அதனால வந்து கிடைக்கிற கேப்ல எல்லாம் வந்து ஏதாவது ஒரு கம்யூனலா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ண முடியுமா. கடைசி அந்த மைக்கேல் பட்டி இஷ்யூல வந்து அண்ணாமலை வந்து ஒரு கலவரத்தை கொண்டு முயற்சி பண்ணாரு. அதே மாதிரி இவங்க இந்த விஷயத்துல வந்து கலவரத்தை கொண்டு முயற்சி பண்றாங்க. உங்களை வந்து தமிழ்நாடு ரிஜெக்ட் பண்ணுது அப்படின்றதுக்கான ஒரே ஒரு சான்று வந்து நேற்று உங்களை அரெஸ்ட் பண்ணி தலையில தட்டுறதுக்கு போலீஸ் வந்தப்ப கை தட்டி விசில் எடுத்து சந்தோஷப்படுறாங்க மக்கள். அவ்வளவுதான் நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். வரப்போற எலெக்ஷன்ல திருப்பரங்குன்றம் தொகுதியை பிஜேபி கேட்பாங்க. அங்க இதே தமிழ்நாட்டை சார்ந்த மக்கள் உங்களுக்கு சரியான பதிலடியை கொடுப்பாங்க. மண்ணை கவிட்டு நீங்க ஓடுறது வந்து 100% உறுதி. பேக்டோர் என்ட்ரில ஏடிஎம்கே கூட ஒட்டுணையான வரலாமே ஒழிய பிஜேபி அப்படின்ற பேச நேரா காமிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல வந்து ஜெயிக்கவே முடியாது. அதுதான் நிதர்சனம்.